இந்த சீரியல் பார்க்குறச்சே எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குது சீரியல்ல? தட்ஸ் அ வெரி வேலிட் கொஸ்டின். இப்போ டிஆர்பியில் வந்து ஒன்று ரூரல், இன்னொன்று சிட்டி, இது வந்து இன்னொன்று டவுன். இந்த 3 டிவிஷன் இருக்குது. இதில் வந்து ரூரலில் பிடிக்கிற ஒரு விஷயம் டவுனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டவுனுக்கு பிடிக்கிற விஷயம் சிட்டிக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் 3 பேருக்குமே காமனாக சில விஷயங்கள் பிடிக்கும். காமனாக என்ன விஷயங்கள் பிடிக்குதுன்னா கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் பிடிக்குது. ஏன்னா ஒரு ப்ரீஸியாக ஒரு வீட்டில் இவங்க வீட்டில் ஒரு சின்ன மெலிசான பிரச்சனை ஓடுதுன்னா அதில் யாருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பார்க்கறதுல. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து உங்களுக்கு டடடா டடடா டடடான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ரொமான்ஸ் கொஞ்சம் பிடிக்குது எல்லாருக்கும் இப்போ ஆஃப் லேட். ஏன்னா டேஸ் ஆஃப் சேஞ்ச். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க கல்யாணம் ஆன புதுசில் நடக்கிற சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்காமல் இருப்பான், என்டையர்லி ஒரு புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா, லவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனைங்க என்ன, அவங்க எப்படி தே ரிலேட் டு இட். இந்த மாதிரி தானே என் வீட்டில் நடந்தது, இப்படி தானே எங்கள் அக்கா வீட்டில் நடந்தது, அப்படி வந்து தே ரிலேட் டு இட். அந்த மாதிரி இதில் வந்து கணவன் வந்து அக்கறை எடுத்து மனைவியுடைய சந்தோஷத்தில் அதுலலாம் அக்கறை எடுத்துக்கணும், அவளுக்கு ஒன்றுன்னா பாதுகாக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம ஜென்ரேஷன்ல அந்த வந்து கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் அந்த கிவ் அண்ட் டேக் இருந்தது. இப்போ தே வாண்ட் டு கிவ் அன்லெஸ் தே கெட் தே டோன்ட் வாண்ட் டு கிவ். பொதுவாக வந்து பொதுவான ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டைகள், சச்சரவுகள், அதனால் ஏற்படக்கூடிய என்ன சொல்கிறது சொந்த பந்தங்களில் ஏற்படக்கூடிய விரிசல்கள், அதில் திருப்பியும் நடக்கக்கூடிய ஒட்டுதல், இதெல்லாம் தான் பிடிக்குது. அது எப்படி சூழ்ச்சி. இது ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் ஒரு அத்தை பொண்ணு, மாமா பையன், இந்த அத்தை இல்லை சித்தி யாராவது ஒருத்தங்க சூழ்ச்சியில் இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வேணும். அப்போ தான் இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கையை இவங்க அழிச்சிக்கிட்டே பள்ளம் தோண்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே இவங்க மேலே ஏறிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த சூப்பர் உமனா எப்படி வரா. ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, ஒன்று வேற யார் வீட்லயா சண்டை நடக்கும்போது ஜாலியாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. ரெண்டாவது அவங்க சண்டை பார்க்கும்போது இவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு தாட்டும் அதில் வரலாமா இருக்கலாம். பட் ஆன் ஒன் சைட் இந்த சுவாரஸ்யம் வேண்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அப்படிதான் ஹாப்பி ஃபேமிலிஸில் போய் என்ன இருக்கு பார்க்கறதுக்கு, பிரச்சனை இருந்தால் தான் அதை நம்ம அங்கே போய் பார்க்க போகிறாங்க. பட் அந்த பிரச்சனைன்றது இல்லை சில சமயம் வந்து சுத்தமாக நம்ப முடியாத அளவுக்கு. மார்னிங் வீட்டில் இருக்கிறவ சாயந்தரம் ஜெயிலில் இருப்பா, சாயந்தரம் இது கொலை பண்ணி வெளில, இதெல்லாம் நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையில நடக்கல. இன்னைக்கும் வந்து பேப்பர்ல நீங்க நிறைய சம்பவங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, நீங்க நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நத்திங், அதை ரிலேட் பண்ணி தான் இவங்களும் சம்பவங்கள் அடுக்குவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே அந்த பொள்ளாச்சி சாயலில் ஒரு சீன் பார்த்துடலாம். ஸோ இது வந்து நடக்கிறது தான் சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறது தான் நடக்குது, ஏதோ ஒன்று தான். இது வந்து ஒரு விஷஸ் சர்க்கிள். இது அடுத்த வாரம் நடக்கிறதுன்னு சொல்லும்போது ஒன்று கேட்கணும், எவ்வளோ அட்வான்ஸ்டாக ஷூட் பண்ணி ரெடி பண்ணுவீங்க? தட்ஸ் இட். பொதுவாக சொல்ல போனால் ஒரு 20 எபிசோடுக்கு ஒரு ஒரு 70லேருந்து 80 சீன் ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்படி தான் ஷூட் பண்ண முடியும். ஒரு 15 நாளைக்குள்ளே நாங்கள் வந்து 15லேருந்து 18 20 நாட்களுக்குள்ளே அந்த மந்த்துக்கான டோட்டல் எபிசோட்ஸை எடுத்துக்கணும், விச் இஸ் 26 எபிசோட்ஸ் தான். ஸோ அதுதான் பிளான் ஜென்ரலி. முன்னெல்லாம் டைரக்டர் பேர், அந்த டைட்டில்ஸ், அதுக்கு ஒரு சாங் அதெல்லாம் இருந்தது இல்லை, அதே போயிட்டு இப்போ சில டிவிகள் மட்டும் சாங் போடுறத வச்சுட்டு இருக்காங்க. அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் டைட்டில் ஆகிடும், ஒரு வாரம் மட்டும்தான் அது ஒரு ஃபுல் டைட்டில் சாங் ஓடும். அந்த மாதிரி ஒரு சில டிவியில் இருக்குது. மற்ற டிவிகளில் சாங் கிடையாது இப்போ, அது அந்த கல்ச்சரே கிடையாது. எஸ்பெஷலி இந்த பாம்பே பேஸ்டு சேனல்ஸில் அந்த கல்ச்சரையே தூக்கிட்டாங்க. அப்போ ஆனால் வருது, எல்லாரோட டைட்டில்ஸும் வரும், அப்படியே சீன் ஆரம்பிச்சிடும். அது கூட வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற. இதில் எப்படி யூனிஃபார்மிட்டி சேர்ந்து பேசிப்பீங்களா, இல்லை ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே ட்ரெண்டா ஃபேஷன் மாதிரி? டிபெண்ட்ஸ். சில பேர் வந்து ஒரு ட்ரெண்ட் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த ட்ரெண்டை மாற்றவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து பாம்பே பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து அங்கே என்ன நடக்கிறதோ, வாட் எவர் இஸ் த ப்ராக்டிஸ் அட் மும்பை, ஓகே, தட் வில் ஃபாலோ இன் தி ரீஜனல் ஏரியாஸ் டூ. அப்படிதான் அவங்க. இந்த ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல ஒர்க் பண்ண சில சீரியல்ல ஏதாவது, ஏன்னா உங்களதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபில்டு வேலை மாதிரி இருக்குது, நம்ம இங்கேருந்து பார்த்து நிமிஷமாக கமெண்ட் சொல்கிறோம்ல, அது இப்போ எவ்வளோ ஒர்க் பின்னாடி போயிட்டுருக்கோம். என்ன மாதிரி ஒர்க் பின்னாடி போகிறது, அதை எப்படி நீங்கள்
ஃபன் ஃபீல்டா மாத்திப்பீங்க? ஏதாவது சம்பவங்கள் இருக்கா அந்த மாதிரி? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒன் ஆஃப் சீரியல்ஸில் வந்து ஆஹ், ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஹஸ்பண்ட் வந்து குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. இவங்க ஒரே நாளில் ஒரு இதுலேருந்து இதுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சராசரியாக ஏழை ஆயிட்டாங்க. அவங்களோட நகைக்கடை எரிஞ்சு போயிடுது. ஸோ ஒரே நாளில் வாழ்ந்து கெட்ட குடும்பமாக ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த நடிகை லதா தான் அந்த ரோல் பண்ணாங்க, அந்த ஓடி போனவருடைய மனைவி அவங்க. அப்போ வந்து அவங்க ஒரு புடவை கட்டிட்டு வந்தாங்க. அடுத்த சீன் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ஓடி போய், மேடம் என்ன இல்லை, இப்போ உங்கள் புருஷன் ஓடி போயிட்டாரு, அதனால் நீங்கள் வந்து ஒரு கசங்கின வாயில் புடவை கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு அப்படி பார்த்தாங்க அவங்க. என் புருஷன் ஓடி போன புருஷனை என் புடவையெல்லாம் தூக்கின்னு ஓடிட்டார். போப்பா, நான் போய் ஒரு கசங்கின காட்டன் புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நான் சாதாரண 500 ரூபா புடவை கட்டிட்டு இருக்கேன். நான் பணக்காரியா இருந்தப்பவும் அதான் கட்டினேன், இப்போவும் அதுல கொஞ்சம் டல்லான புடவை வேணா கட்டிக்கிறேன். இப்படி சொல்றேன் அப்படின்னா பயங்கரமா செட்டே சிரிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ராதிகா. ஸோ இப்போ ரீசெண்டா ஒர்க் பண்ணதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சது? ஐ மீன் என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் தட் செட் அந்த மாதிரி எல்லாம்? எல்லா சீரியலும் என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்றோம். எஸ்பெஷலி இப்போ தாயமா குடும்பத்தார் ஆஃப்டர் அ லாங் டைம் மேடம் நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு சீனுமே, அதுவும் 2 பேரும் சீசன்ட் ஆர்டிஸ்ட். மேடமும் இருக்காங்க, மேடமோட பேர் வந்து வேணுவரவன். 2 பேருமே நடிப்பு ராட்சசர்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு சீன் புதுசாக பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அது சேலஞ்ச். அது ஒரு அதை கன்சீவ் பண்ணுறவங்கலேருந்து, அதை எழுதுறவங்கலேருந்து, அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு சரி பார்க்குறவங்கலேருந்து எல்லாருக்குமே அது ஒரு சேலஞ்ச். மேடம்க்கும் வேணுவரவன் சாருக்கும் அது ஈஸி, அப்படியே கேக் வாக்கு தான். ஏன்னா அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுமே வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும். தட் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் ஐவ் சீன் தட். ஏன்னா சித்தியில் இருந்த கேரக்டர் வந்து அண்ணாமலையில் வேற, அண்ணாமலையிலேருந்து செல்வியில் வேற, செல்வியிலேருந்து அரசியில் வேற. அதுவும் செல்வி அரசி நடக்கும்போது செல்வியும் இருக்கும் அதில். ஸோ அப்போ போய் நாங்கள் பார்த்தா அவங்க வந்து அந்த செந்தமிழ் அரசி ட்ரெஸ்ஸில் வருந்தாங்கன்னா அப்படியே அவங்க நிஜமான டிஜிபி மாதிரியே அவங்க பிஹேவியரும் இருக்கும். அவங்க செல்வி ஆனாங்கன்னா ஒரு லகு ஆயிடுவாங்க. அதே மாதிரி வாணி ராணியில் வந்து அவங்க வந்து வாணியாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே டஃப்பாக இருப்பாங்க. நிஜமான வாணி உள்ளே பூந்துட்டா மாதிரி. ராணி அவங்க தான் அவங்களே கலகலான்னு நடுவாங்க. ஸோ அது வந்து அவங்க இயல்புலேயே எங்களுக்கு டெடிகேஷன் இல்லை. அது ஒன் திங் நான் வந்து அவங்க கிட்ட இது வரைக்கும் நான் எந்த ஆர்டிஸ்ட்கிட்டையும் பார்க்காத ஒரு விஷயம். ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் 2 மினிட்ஸில் வந்துடுவாங்க. 2 மினிட்ஸில் நகையெல்லாம் கட்டி வேற ப்ளவுஸ் போட்டு வேற சாரி போட்டு 2 மினிட்ஸில் வந்து நிற்பாங்க. ரெடியா, லைட்டிங்லாம் அப்படின்னு கேட்பாங்க. யார்கிட்டையுமே நான் பார்க்கல, யார்கிட்டையும் நான் பார்க்கல. இது அசாத்தியமான ஒரு ஸ்பீடு. She wouldn't like to waste even a minute. ஸோ நீ செட்டில் கூட ஒர்க் பண்ணுவியா? செட்டில் நாங்கள் போவோம், என்ன வேலை? அங்கேயும் கதை விவாதிக்க போவோம். டைலாக் ஏதாவது மாற்றணும்னா அதை மாற்றி கொடுக்கணும். அந்த மாதிரி அங்கேயும் எங்களுக்கு வேலை இருக்கு. அங்கே கரெக்டாக இருக்கா, பேக்ராப் சரியா இருக்கா, இல்லை அதில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமா, அதெல்லாமே பார்க்குறோம். எல்லாமே ஒரு வேலை தான். கதை இல்லை மட்டும் விவாதங்களில் மட்டும் இல்லாமல் எல்லாமே சித்தி ஒன் சொன்னல, அது அதை அந்த சீரியல் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம எல்லாருமே? சித்தி அதை பார்க்கும்போது அங்கே போவோம் ஒர்க் பண்ணேன்னு. இப்போ அது நான் சித்தியில் ஒர்க் பண்ணல, அண்ணாமலையிலையும் ஒர்க் பண்ணல, நான் செல்வியில் தான் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக சித்தி நடக்கிறப்ப என்னை டைலாக் ரைட்டராக எழுத கூப்பிட்டாங்க. நான் அப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நேரில் போய் பார்த்து என்னால் முடியாது, ஐ எம் நாட் அ ரெகுலர் டைலாக் ரைட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைலாக்னா எப்படி எழுதுவாங்கன்னு கூட தெரியாது. எனக்கு அப்போ கூட தெரியாது நான் என்னோட அடுத்த கட்ட ஜேர்னி இதுவாக தான் இருக்க போகுதுன்னு. அப்புறம் வந்து 2000க்கு பிறகு நான் பாலச்சந்தர் சாரோட யூனிட்டில் மின்பிம்பங்களில் பாலச்சந்தர் சாரோட சன் பாலகைலாசம் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண போது அங்கே அவர் கொடுத்த ட்ரைனிங் தான் எனக்கு எல்லாமே. என் ஸ்மால் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரு வந்து பாலகைலாசம் சார், பிகேன்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் தான் பாலச்சந்தர் சாரோட சன். அவர் தான் எனக்கு ஃபுல் டைம் குரு. என்னை அவ்வளோ தூரம் க்ரூம் பண்ணது அவர் தான். ஃபார் ஸ்க்ரீன் பிளேனா என்ன, டைலாக்னா என்ன, ஒரு படைப்பு எப்படி உருவாகுது ஸ்மால் ஸ்க்ரீனில் அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தார். அது நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருந்த அனுபவத்தில் கெட்டிமா பிடிச்சிக்கிட்டா டைம். அவ்வளோ
கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.